இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பாதாம் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் பாதாம் வந்து நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் 1 மணி நேரமாக. ஊறினா தான் நமக்கு வந்து தொலியை உரிக்க முடியும். இப்போ நம்ம எல்லா தொலியும் நம்ம உரிச்சிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாக அரைச்சிடலாம். தண்ணி விட்டு அரையக்கூடாது, ட்ரையாக தான் அரைக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கோஸ் பவுடர் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 1/2 கப் தண்ணியில் ஒரு 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்து நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கீ ஊற்றிட்டு நம்ம அரைச்ச பாதாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குங்குமப்பூ லைட்டாக போட போகிறேன். இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 1/2 கப் பாதாமுக்கு 1 கப் சீனி போடணும். போட்டு இதையும் நல்லா போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி நான் நட்ஸை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், கோஸ் பவுடராக. அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி சுருண்டு வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணால் இது நமக்கு டக்குன்னு ஆகிடும். இப்போ வந்து ஒரு வாழை இலையில் வச்சு நான் வந்து ஷேப் கொண்டு வர போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தும் கூட. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கைவிடாமல் கிண்டலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ருசியான பாதாம் அல்வா கிடச்சிரும். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.